இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு மகிமையான நாள், மிகவும் முக்கியமான நாள். இந்த நாளை ஆண்டவர் நாம் அனைவரும் காண கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உலகமெங்கும் உள்ள அநேக திருச்சபைகளிலே இந்த நாளை, இந்த ஞாயிற்றுக்கிழமையை கிறிஸ்து பரத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட நாளாக அவர்கள் அனுசரிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார், மனிதனாக வாழ்ந்தார். சிலுவையிலே நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் இரத்தத்தை சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். உயிர் தெழுந்ததுக்கு பின்பு 40 நாட்கள் இந்த உலகத்திலே தம்மை உயிருள்ளவராக அவர் காண்பித்தார். காரணம் என்னவென்றால், அவர் சிலுவையின் மரணத்தின் போது சீஷர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், கலங்கினார்கள், பயந்தார்கள், குழப்பத்தில் இருந்தார்கள். அநேக கேள்விகள், சிலர் பின்வாங்கியும் போனார்கள். அந்த 40 நாட்கள் அவர் தன்னுடைய சீஷர்களை தன் மீது அன்பு செலுத்தி தன்னை பின்பற்றுபவர்களை தேற்றும்படியாக, அவருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியாக தன்னை உயிருள்ளவராக காட்டி வரும் ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு உபதேசித்து 40வது நாளிலே அவர்களுக்கு மத்தியிலே அவர் வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர் போவதற்கு முன்பாக கூறின காரியங்கள், நீங்கள் எருசலேமிலே இன்னும் 10 நாள் தரித்திருங்கள், உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள், அதன் பின்பு நீங்கள் எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருங்கள் என்று கட்டளையை கூறிவிட்டு சென்றார். இந்த நாள் அவர் பரத்திற்கு, வானத்திற்கு, பரலோகத்திற்கு எடுக்கப்பட்ட நாளை நினைவு கூறும் ஒரு நாள். அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அங்கிருந்த 2 தூதர்கள் என்ன கூறினார்கள்? அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் திரும்ப வருவார். இந்த நாளில் கூட நாம் அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நிகழ்வை நினைவு கூறும் பொழுது மீண்டுமாக அவர் திரும்ப வரப்போகிறார். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வரப்போகிறார் என்பதை அறிந்தவர்களாக அவருடைய வருகைக்காக நாம் ஆவலோடு காத்திருப்பது மட்டுமல்ல, நாம் ஆயத்தப்பட வேண்டும். சகரியா எழுதின புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர் எப்படி திரும்ப வருவார், எங்கிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அங்கேயே திரும்ப வருவார். தன்னுடைய பாதங்களை அந்த மலையின் மேல் வைப்பார், அந்த ஒலிவ மலை 2ஆக பிரியும் என்று தீர்க்க தரிசனமாக கூறப்பட்ட வார்த்தை இன்று நிறைவேறி கொண்டு இருக்கிறது. எந்த இடத்திலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று கூறப்படுகிறதோ அந்த இடத்திலே அநேக பரிசுத்தவான்கள், ஆண்டவரே திரும்ப வாரும், மீண்டுமாக வாரும், சீக்கிரமாய் வாரும் என்று அவர் நோக்கி ஆவலோடு எதிர்கொண்டு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. தீர்க்க தரிசனம் கூறினபடி அங்கு அந்த மலை குறுக்காக வெடிப்பதற்குண்டான அறிகுறிகள் அங்கு காணப்படுகிறது. ஆகவே உங்களை தேற்றுவதற்காக நான் கூறுகிறேன். ஸ்தோத்திரம். ஆகவே அவர் வருகையை நாம் ஆவலோடு எதிர்பார்க்கும் நாளாக இருக்கட்டும். ஆம், எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் மீண்டும் திரும்ப வரப்போகிறார். அவருடைய பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளை நினைவு கூறும் இந்த நாள் ஒரு விசேஷமாக நாள். அது மட்டுமல்ல, இந்த நாளிலே உலகமெங்கும் உள்ள தாய்மார்கள் மதர்ஸ் டே என்று நினைவு கூறப்படுகிற நாள். தாயின் அன்பு, தாயின் அன்பை அவருடைய குடும்பத்தார், அவருடைய பிள்ளைகள் நினைவு கூர்ந்து தங்கள் தாய்மாரை கொண்டாடுகிற ஒரு நாளாக உலகமெங்கும் எல்லா மதத்தாராலும் கொண்டாடப்படுகிற ஒரு நாள். நமக்கு ஒரு நேசர் உண்டு, ஆத்தும நேசர். தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் நம்மை நேசிக்கிற
கர்த்தர் இயேசு கிறிஸ்து. உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஒரு தாய் உன்னை தேற்றுகிறது போல நான் உன்னை தேற்றுவேன். உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் என்கிற வார்த்தைகளை நமக்கு கூறி உண்மையாகவே தாயை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. தாயின் அன்பிற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம் ஒவ்வொருவருக்கும் தாய்மார் உண்டு. அவர் நம்மிடத்திலே காட்டின பாசம், நேசம், நம்மை பெற்று எடுத்து வளர்த்த தாய், அவருடைய அன்பிற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆம், தாய் என்றது குழந்தையை பெற்றெடுத்தால் மட்டும்தான் தாய் என்ற அர்த்தம் கிடையாது. பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. ஒரு பெண் குழந்தை பிறந்த மாத்திரத்திலே அந்த பெண் குழந்தையின் மனதிலே ஒரு தாயின் அன்பு, ஒரு தாயின் ஆறுதல் பிறக்கும் பொழுதே இருக்கிறது என்று தான் கூறுகிறார்கள். ஆகவே தாயின் அன்பிற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வேதத்தில் அநேக தாய்மாரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அன்னாளை குறித்து வாசிக்கிறோம், மரியாளை குறித்து வாசிக்கிறோம். இவர்கள் மூலமாக வெளிப்பட்ட தாயின் அன்பிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, தாய்மாரை குறித்த ஒரு வசனம். எடுத்து வாசிக்கிறேன், கேளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஒரு தாயை குறித்து எழுதப்பட்ட ஒரு வசனம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறார். சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுள். ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் தாய்மார்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். We cannot choose our mother. கர்த்தர் கொடுத்த ஒரு தாய் நாமே தெரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த தாய்க்காக அவரோட உயிரோடு இருக்கலாம், அவளை மறுத்து போயிருக்கலாம். அவர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் இந்த நாள். மூன்றாவதாக, இந்த நாட்களிலே நம்மத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கும் காரியம் அனைவருக்கும் தெரியும். இந்த நாளிலே தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய அரசாங்கத்தை அமைக்கப் போகிறார்கள். ஒரு புதிய முதலமைச்சரை அவர்கள் தேர்ந்தெடுத்து அவருக்கு இந்த நாளிலே அவருக்கு அந்த சோனின் அவரை நியமிக்கிறார்கள். இந்த தேசம் செழிக்க வேண்டுமென்றால், இந்த தேசத்திற்கு சேமம் வேண்டுமென்றால் அது நம்முடைய பொறுப்பு. உலகத்திலே பல காரியங்களை செய்யலாம், ஆட்சி மாற்றம், தேர்தல், பல காரியங்களை செய்யலாம். ஆனால் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு, நம் மூலமாக தான் நாம் குடியிருக்கும் இந்த தேசம், நம்முடைய மாநிலம் சேமத்தை பெறும். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருடைய நாமத்தை தரித்தவர்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது நாம் தங்கியிருக்கும் தேசம் செழிக்கும், சேமத்தை பெறும். ஆகவே இந்த தேசம், நம்முடைய மாநிலம் தழைக்க வேண்டுமென்றால், செழிக்க வேண்டுமென்றால், சேமம் பெற வேண்டுமென்றால், சமாதானமும் நீதியும் நியாயமும் நிலைக்க வேண்டுமென்றால் நம்முடைய ஜெபங்கள் மிகவும் அவசியமானது. ஆகவே இந்த நாளிலே ஒரு புதிய அரசாங்கத்தை துவங்கும் இந்த வேளையிலே நாம் யார் முதலமைச்சர், யார் அதிகாரிகள், அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம் கர்த்தருடைய பசுத்த கரத்திலே நம் தேசத்தை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்கள் தேசத்தை ஆளுகை செய்யும். கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஒன்று கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அதாவது கவர்மெண்ட் இஸ் அப்பான் ஹிஸ் ஷோல்டர்ஸ். உலக அரசாங்கங்கள் கர்த்தருடைய தோளின் மேல் இருக்கிறது.
தன் தோளிலே இந்த உலகத்தின் அரசாங்கங்களை ஆண்டவர் சுமந்து கொண்டு வருகிறார். நம்முடைய பொறுப்பு தேசத்திற்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக, தேசத்தின் அதிபதிகளுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். புதிய அரசாங்கம் துவங்கும் இந்த வேளையிலே நாம் நம்முடைய தேசத்திற்காக, தேர்ந்தெடுக்கப்பட்ட தேச தலைவர்களுக்காக, ஆளுகை செய்யும் அதிகாரிகளுக்காக, பொறுப்புள் உள்ளவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரலோகத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவது போல பூமியிலும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆகவே தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தமக்கு சுத்தமானதை கொண்டு அவர் தேசத்தை ஆளுகை செய்வார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது: காலங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை உண்டாக்குகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். தானியேல் 2:21 சொல்கிறது. ஆகவே தேவ சித்தத்திற்கு நம் தேசத்தை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் தேசம் உம்மை கண்டு கொள்ள வேண்டும், நீரே எங்கள் தேசத்துக்கு ராஜரீகம் செய்ய வேண்டும், உம்முடைய நீதி நியாயம் உம்முடைய சமாதானம் எங்கள் தேசத்திலே வர வேண்டும். அதற்கு நீர் எவரை தெரிந்து கொண்டிருக்கிறோ அவர்கள் மூலமாக எங்கள் தேசம் செழிக்கட்டும். இங்கு நடைபெறும் ஊழியங்களை ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும், சபைகளை ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்பதை இந்தியா அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களை நீர் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். வனாந்தரத்திலே வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. உயர்த்தப்படும் பொழுது சுகமளிப்பவர் அங்கு என்பதை அங்குள்ளவர் கண்டு கொண்டார்கள். இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும், நம் மூலமாக உயர்த்தப்பட வேண்டும். இந்த சபை ஆத்ம ஆதாயப்படுத்துகிற சபை, அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து தாகம் கொண்டிருக்கிற சபை. அவர்கள் இந்த சபையின் மூலமாக நடைபெறும் நற்செய்தி ஊழியங்கள், தி அவுட்ரீச் மினிஸ்ட்ரிஸ் ஆண்டவர் அறிவார். ஆகவே நாம் அழிந்து போகும் ஆத்துமாக்களை நாம் தேடி செல்லும் இந்த வேளையிலே நம்முடைய அரசாங்கத்துக்காக, விசேஷமாக இந்த நாளிலே துவங்க இருக்கும் புதிய அரசாங்கத்திற்காக நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்ய வேண்டும். நாம் ஒரு நிமிடம் ஜெபித்து விட்டு நாம் செய்தியின் வேலைக்கு கடந்து செல்லலாம். அனைவரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், இயேசுவை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள பரமதாப்பனே, இந்த நல்ல மன மகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே கர்த்தாவே நீர் செய்து வரும் அநேக காரியங்களுக்காக, நன்மையான காரியங்களுக்காக, பெரிதான காரியங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களால் நம்ப முடியாத அதிசயமான காரியங்கள் கர்த்தாவே எங்கள் கண்கள் முன்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் ஆளுகிறவர் நீர் ஆண்டவரே, சகலமும் உம்முடைய ஆளுகைக்கு உட்கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், எங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக்கொள்ளும், எங்கள் குடும்பங்களை பொறுப்பெடுத்துக்கொள்ளும், எங்களுக்கு நீர் கொடுத்துக்கும் அன்பான சபையை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இந்த சபையின் மூலமாக, எங்கள் குடும்பங்கள் மூலமாக, என் மூலமாக நீர் இந்த நாட்களிலே நிறைவேற்ற விரும்பும் உம்முடைய காரியங்களை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட நீர் பரத்துக்கு ஏறின நாளை நினைவு கூறும் வேளையிலே நாங்கள் அனைவரும் உம்முடைய மீண்டும் வருகைக்காக அவரோடு காத்திருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படும் கர்த்தாவே. ஆண்டவரே, உன் மீட்பரை சந்திக்க ஆயத்தப்படு என்று ஆமோஸ் 4:12 நாம் வாசிப்பது போல கர்த்தாவே, உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தம் உள்ளவராயிருக்கும்படி எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருக்கும் அன்பான தாய்மார்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. குடும்பத்திற்காக கர்த்தாவே அவர்கள் காட்டின அன்பு, அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் பட்ட பாடுகள், அவர்கள் ஏறெடுத்த ஜெபங்கள், அவர்கள் விட்ட கண்ணீர்கள், சகலத்தையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. எங்கள் சபையில் உள்ள தாய்மார்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவர்கள் மூலமாக கர்த்தாவே உண்டாக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட, கட்டி எழுப்பப்பட்ட குடும்பங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த தாய்மாருக்காக ஸ்தோத்திரம். அவருடைய ஆசீர்வதியும் ஒவ்வொரு தாய்மார்க்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் நீடிய ஆயுளும் இருக்கிறவையாக கட்டளிடும்.
உம்முடைய தாயின் அன்பு கர்த்தாவே, தாயை காட்டிலும் எங்களை நேசிக்கிற உம்முடைய அன்பு கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே காணப்படட்டும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே எங்கள் தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே புதிதாக ஒரு அரசாங்கத்தை துவங்க இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியும். நீர் ஏற்படுத்தி இருக்கும் ஆண்டவரே ஆட்சியாளர்களை ஆசீர்வதியும், அதிகாரிகளை ஆசீர்வதியும், பொறுப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நீர் வழி நடத்தும் உம்முடைய ஆலோசனைகளை கட்டளையிடும். நீதியோடும் நியாயத்தோடும் உண்மையோடும் இந்த தேசத்தை அவர்கள் ஆளுகை செய்யத்தக்கதாக நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சகல சாத்தானின் அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகும்படி கட்டளை கொடுக்கிறோம். நீரே உயர்த்தப்பட வேண்டும். உம்முடைய ராஜ்யம் எங்கள் தேசத்திலே ஸ்தாபிக்கப்படட்டும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அந்த பகுதியிலே ஒரு மனுஷனை குறித்து வாசித்தோம். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு தேவ மனிதர் பவுல். சவுலாக இருந்து பவுலாக மாறின அப்போஸ்தலன் பவுல். அவர் தன்னுடைய அனுபவத்தை குறித்து நம்மோடு கூட இந்த பகுதியிலே பகிர்ந்து கொள்கிறார். அவர் கூறின காரியம், அவர் தன்னை மேன்மைப்படுத்தாதபடிக்கு நான் செய்தேன், நான் தான் செய்தேன் என்று அவர் தன்னை குறித்து தற்பெருமையாக கூறாதபடிக்கு அவர் கூறுகிற வார்த்தைகள், ஒரு மனிதனை நான் அறிவேன், அது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனிதனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறியார் என்று தனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஆவிக்குரிய அனுபவம், அநேகருக்கு இல்லாத ஒரு அனுபவம், 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்ட அனுபவம். அவன் பரதீசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றவன் தன்னை மேன்மை பாராட்டாமல் தனக்கு நிகழ்ந்த அந்த அனுபவத்தை குறித்து கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறார். பின்பு கூறுகிறார், தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே அவருக்கு நேரிட்ட பலவீனங்களை குறித்து, போராட்டத்தை குறித்து அவர் பகிர்ந்து கொள்கிறார். என்ன சொல்கிறார் அவர்? சத்தியமானதை நான் பேசுகிறேன் கூறி என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது சொல்கிறார். அவர் தன்னுடைய சரீரத்திலே அவர் படும் வேதனையை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தருடைய பிள்ளைதான். கர்த்தர் என்னை தடுத்து ஆட்கொண்டார். அவர் என்னை வெளிப்படுத்தினார், எனக்கு தன்னை வெளிப்படுத்தினார், ஒரு ஊழியத்தை கொடுத்தார், ஊழியத்தில் பெரிய காரியங்களை செய்தார். ஆனால் என் சரீரத்திலோ ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை என்னால் தாங்க முடியவில்லை. அனுதினமும் என்னை குட்டுகிற சாத்தானின் தூதனாய் இருக்கிறது. ஐ எம் பஃபெட்டட்னு அப்படியே தத்தளிக்கிறார். அனுதினமும் தத்தளிக்கிற ஒரு அனுபவம், சரீரப்பாடு. அதை எவ்வாறு கொள்கிறார்? சாத்தான், என்னை குட்டி கொண்டிருக்கிற சாத்தானின் தூதனாய் இருக்கிறது. அது என்னை நீங்க வேண்டும் என்று நான் 3 முறை ஜெபித்தேன், ஆனால் அது நீங்கவில்லை என்று தன்னுடைய போராட்டத்தை, மாம்சீகமான போராட்டத்தை நம்மோடு கூட அவர் பகிர்ந்து கொள்கிறார். அவர் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று கூறுகிறார். அந்த முள்ளை குறித்து யாவரும் இதுவரை தெளிவாக கூற முடியவில்லை. அநேக வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்க? அவர் கண்ணிலே ஒரு பலவீனம் இருந்தது. காரணம் என்னவென்றால் அவர் தமஸ்கு வீதியிலே கர்த்தருடைய பிள்ளைகளை
சிறைப்படிக்க வேண்டும், அவருடைய துன்புறுத்த வேண்டும் நோக்கத்தோடு வரும்பொழுது கர்த்தர் தடுத்தாட்கொண்டார். ஒரு பெரிய ஒளி, வானத்தின் ஒளி அவரை தாக்கினது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒளி தாக்கி அவர் கீழே விழுந்தார். அவர் கண் பார்வை இல்லாதவராக 3 நாள் இருந்தார் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே அவர் கூறுகிற அந்த முள்ளானது ஒருவேளை அவருடைய பார்வை கோளாறாக இருக்கலாம், அவர் அந்த ஒளி தாக்கினது நிமித்தம் ஒரு கூச்ச பார்வையாக இருக்கலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். வேறு சிலர் கூறுகிறார்கள், அவர் மாம்சத்திலே அந்த முள் என்பது ஒரு விதமான காக்கா வலிப்பு வந்தோடு வாய் நிறைய நுரை தள்ளும், அப்படிப்பட்ட ஒரு வேதனையை அவர் அனுபவித்து வந்தார் என்று சிலர் கூறுகிறார்கள். உண்மை என்னவென்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவரை துன்பப்படுத்தின, வேதனைக்குள்ளாக்கின, அவர் தத்தளிக்க பண்ணின ஒரு முள் அவருடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டது. அதை அவரால் எடுத்துப்பட முடியவில்லை. வைத்தியரிடமோ எவரிடமோ சென்று அந்த முள்ளை எடுக்க அவரால் முடியவில்லை. அவரிடமிருந்து எடுக்கப்பட முடியாத ஒரு முள். கர்த்தரை நோக்கி கேட்ட, ஆண்டவரே, இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று கேட்டார். ஆனால் கர்த்தருடைய பதிலோ வேறு விதமாக இருந்தது. என்ன பதில்? என் கிருபை உனக்கு போதும். முள் என்பது என்னங்க? முள் என்பதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் சாபம். முள் சாபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது முள்ளை சிருஷ்டிக்கவில்லை. ஏதேன் தோட்டத்திலே பலவிதமான விருட்சங்கள், கனிதரும் மரங்கள், அநேக நன்மையான காரியம் இருந்தது. எப்பொழுது மனிதன் பாவத்திலே விழுந்தானோ, எப்பொழுது அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் விலக்கப்பட்ட கனியை புசித்தானோ, அப்பொழுது அவன் சபிக்கப்பட்டான். அவன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டது. சபிக்கப்பட்ட உடனேயே பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பித்தது என்று வேதம் கூறுகிறது. ஆகவே முள் என்பது மனுக்குலத்திற்கு வந்த ஒரு சாபத்தின் அடையாளமாக இருக்கிறது. அந்த முள்ளான சாபத்தை மனிதனால் எடுக்கவே முடியாது. இந்த நாளிலும் கூட நம்மை நாமே நிதானித்து சோதித்தறிவோம். வாழ்க்கை என்கிற பாதையிலே நாம் அனைவரும் அநேக நிலைமைகளை கடந்து வந்திருக்கிறோம். பலவித வயது சேர்ந்து இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையிலே அநேக முட்கள் இருக்கிறது. முள்ளான வாழ்க்கை, முள்ளுகள் மத்தியில் நடந்து செல்கிற வாழ்க்கை. உலக பார்வையிலே நீங்கள் அலங்காரமாக காணப்படலாம். ஆனால் உங்களை உறுத்தி கொண்டிருக்கிற, உங்களை குத்தி கொண்டிருக்கிற, உங்களை குட்டி கொண்டிருக்கிற முள்ளை நீங்கள் அறிவீர்கள். அந்த முள்ளை உங்களால் எடுத்து போட முடியாது. அநேக குடும்பங்களிலே முள்ளாக இருப்பவர்கள் அநேகர் உண்டு. என் கணவன் தான் எனக்கு முள்ளுன்னு சொல்கிற மனைவிமார் உண்டு. என் மனைவி தான் முள்ளுன்னு சொல்கிற கணவன்மார் உண்டு. என் பிள்ளைகள் தான் பலவிதமான முட்கள் நம்மளை குத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே குத்துகின்ற முட்களை நீங்கள் அறிவீர்கள். எப்படிப்பட்ட முள்ளின் மேல் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு ராஜா சொன்னார், நான் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறேன், பொற்கிரீடத்தை சூட்டி இருக்கிறேன். உலகத்தின் பார்வையில் அலங்காரமான சிங்காசனம், ஆனால் நான் முட்களின் மேல் உட்கார்ந்திருக்கிறேன், அது நான் மட்டும்தான் அறிவேன் என்று ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா அவராக கூறினார். ஆகவே உங்களை குத்தி கொண்டிருக்கிற முள்களை நீங்கள் தான் அறிவீர்கள், அதை கர்த்தர் அறிவார். இந்த முள் என்னை விட்டு எடுத்து போடும் என்று அநேக முறைகள் ஜெபித்திருக்கலாம். பவுல் 3 முறை ஜெபித்தார். ஆனால் கர்த்தர் கொடுத்த பதில் என்னவென்றால், எடுத்து வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:7 முதல், அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது.
அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு கர்த்தர் என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். கர்த்தர் முள்ள எடுக்கல. என்ன சொன்னார்? மகனே, என் கிருபை உனக்கு போதும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. அன்பான தேவஜனமே, அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான முட்கள், அதை குறித்து நீங்கள் பல நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பதில் என்னவென்றால், மகனே, மகளே, உன்னை குத்தி கொண்டிருக்கும் முட்களை நான் அறிவேன், அந்த முள்ளை நான் அனுமதித்திருக்கிறேன், ஆனால் என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் கூறினார். அதுக்கப்புறம் பவுல் சொல்றார், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். என்ன ஒரு அருமையான ஒரு சாட்சி பாருங்கள். அதுவரை அவர், ஐயோ என் மாம்சத்திலே முள், அது என்னை குட்டுகிற சாத்தான துதமாக இருக்கிறது, ஆண்டவரே எடுத்து போடும் என்று புலம்பிக் கொண்டிருந்த பவுல், கர்த்தருடைய வார்த்தை வந்தது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் வார்த்தை வந்த மாத்திரத்திலேயே, அதுக்கப்புறம் அது ஜெபம் பண்ணவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குங்க? ஒரு மேலான அனுபவம் இல்லைங்களா? நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஏன்னால் நம்முடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. ஏசாயா 63:9 என்ன சொல்கிறாரு? என்னுடைய நெருக்கங்களிலே, நான் படுகிற பாடுகள் மத்தியிலே, என் நெருக்கங்களே அவர் நெருக்கப்பட்டார். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 63:9. ஏசாயா 63:9 ஐயா. ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் மீட்டு பூர்வ நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். நாம் நம்முடைய பலவீனங்களை குறித்து கர்த்தரிடம் முறையிடும் பொழுது, இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கூறிய காரியம், மகனே, மகளே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனங்களிலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? உங்கள் நெருக்கங்களை அவர் தன் மீது ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய சமூகத்திலே அவருடைய தூதனானவர் நம்ம மீட்கிறார். ஆகவே அந்த பாடுகளின் வலி நமக்கு உணராதபடிக்கு ஆண்டவர் அதை பொறுப்படுத்திக் கொள்கிறார். தட்ஸ் வாட் இட்ஸ் ஆல் அபவுட். அனஸ்தீஷியான்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, அவர் சர்ஜரி பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்க? மயக்க மருந்து ஒரு ஊசி போடுவாங்க. அது நம்ம எந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோ அது சுற்றிலும் மரத்து போக பண்ணணும்.
அதே கத்தியை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு வலி தெரியாது. வலி தெரியாது இருக்கும்படி ஒரு மருந்து போடுவாங்க. அதே மாதிரி தாங்க அது. பலவீனங்கள் நிமித்தம், முட்கள் நிமித்தம் நீங்கள் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்ற விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது அவர் அந்த வலியை, அந்த வேதனையை அவர் தன் மீது ஏற்றுக்கொள்கிறார். வேதத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்றுங்க. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அந்த சாபம், அந்த முள், உன் வாழ்க்கையில் காணப்படுகிற முள்ளாகிய அந்த சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிற தேவன். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் முள்ளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காரணம் என்றால் அவருடைய கிருபை மகா பெரிது. அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உங்களுடைய கிருபையினாலே என்னை ரட்சியும், உங்களுடைய கிருபையினாலே என்னை காத்துக்கொள்ளும், உங்களுடைய கிருபையினாலே என்னை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32:10 வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆக அவரையே பற்றி கொள்வோம். தேவையானது கிருபை மட்டும்தாங்க இந்த உலகத்தில். அநேக நம்ம சர்வசாதாரணமாக சொல்கிறோம், எப்படி இருக்குங்க, கத்த கிருபை, கத்த கிருபை, பை காட்ஸ் கிரேஸ். இந்த கிரேஸ் என்கிற வார்த்தை, இந்த கிருபை என்கிற வார்த்தையை நாம் சர்வ சாதாரணமாக நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் அந்த கிருபைக்குள் அடங்கி இருக்கிற தேவனுடைய வல்லமை, அந்த கிருபைக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதம், அதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. நான் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 15:10 சொல்றாரு, நான் இருக்கிறது தேவ கிருபை. அதில் உணர்ந்து சொல்லணும். யார்கிட்ட, வாட் ஐ ஆம் டுடே இஸ் பை காட்ஸ் கிரேஸ். நான் இருக்கிறேன்னா, நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது கர்த்தருடைய கிருபை தாங்க. என்னுடைய பலனோ, என்னுடைய சாமர்த்தியமோ, என்னோட முயற்சியோ கிடையவே கிடையாதுங்க. தேவ கிருபை. அந்த கிருபை தாங்க நமக்கு முக்கியமானது, அவசியமானது. அந்த கிருபையின் மேன்மையை நாம் உணரும் பொழுது இந்த உலகத்தின் பாடுகள் நம்மை வருத்தப்படுத்தாதுங்க. அதுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்கள் கிருபைக்குள்ளே உங்களை காத்துக்கொள்ளும் பொழுது உலக பாடுகள் உங்களை குத்துவதற்கு அதிகாரம் கிடையாது. பாடுகள் இருக்கலாம், ஆனால் அதை மேற்கொள்ளத்தக்கதாக தேவ கிருபை நம்மை வழிநடத்தும். கிருபை என்றால் என்னங்க? தகுதியில்லாத மனிதனுக்கு, தகுதியில்லாத எனக்கு, ஒரு தகுதியும் இல்லாத தகுதியற்ற எனக்கு அருளப்படுகிற தேவ தயவு. ஆங்கிலத்தில் அன்மெரிட்டட் ஃபேவர்னு சொல்லுவாங்க. எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, என்றாலும் தேவ கிருபை என்னை நிரப்பி இருக்கிறது. ஆகவே தகுதியில்லாத நமக்கு அருளப்படுகிற ஒரு தேவ தயவு. அந்த கிருபை என்றது எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? கிருபைக்கு நம்ம ஒரு வடிவம் கொடுக்கணும். கிருபைக்கு ஒரு உருவம் கொடுக்கணும். யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கிருபையின் வடிவமானவர். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். He dwells in us. ஒரு எடுத்து வாசிப்போம். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அது மட்டும் இல்லை, 16ஆம் வசனம், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். 17ஆம் வசனம், எப்படி எனில் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் அருளப்பட்டது. ஆகவே கிருபையினால் இயேசு கிறிஸ்துவை நாம் நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரே நம்முடைய இரட்சகரும் நம்ம வாழ்க்கையை ஆளுகை செய்கிற ஆண்டவருமாய் இருக்கும் பொழுது, கிருபை மிகுந்த தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆகவே அந்த கிருபை நமக்குள்ளே வாசம் செய்கிறது.
ஆகவே கிருபையை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்வது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படி ரட்சிப்பு. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நாம் தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது மட்டுமல்ல, தேவ கிருபை நமக்குள் வாசம் செய்கிறது. அந்த ரட்சிப்பை, விலை மதிக்க முடியாத அந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் உண்டு, ரட்சிக்கப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் அந்த ரட்சிப்பை காத்து கொள்கிறவர்கள், அந்த ரட்சிப்பு நிச்சயம் நமக்கு இருக்கணும். பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு இருக்கணும். என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கணும். கடந்த ஆண்டு கிறிஸ்மஸ் விழா நான் இருக்கும் பகுதியில் நடந்தது. நான் அங்குள்ளவர்களும் பெரிய ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 200 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. அதில் முக்கால்வாசி பேர் இந்துக்கள், பிராமணர்கள், இந்து வேதத்தை கருத்தை கொடுத்தவர்கள். அவர்களுக்கு இந்து மதத்தில் உள்ள எல்லா வேதங்கள், எல்லா இந்து மதத்தை குறித்த தத்துவங்கள் எல்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு. பல மதத்தை சேர்ந்தவர்கள், பல மொழி பேசுகிறவர்கள், பல இடத்துல வந்தவர்கள். அவர்கள் முன்பாக நான் பேசும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் என்னென்ன கூறின காரியம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 7 நிமிஷம். அந்த 7 நிமிடத்திற்குள் கிறிஸ்துமஸ் செய்தியை நீங்கள் கூற வேண்டும் என்றார்கள். அப்பொழுது அந்த தணிக்கை செய்கிறவர்கள், அந்த கூட்டத்தில் பாடப்படும் பாடல்கள், கொடுக்கப்படும் செய்திகள் எல்லாருக்கும் ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் மெம்பர்ஸ் யாருன்னா, அவங்க பேர் தியானம் செய்கிறவர்கள், டிவோட்டிங் பீப்புள். அவங்க என்ன பண்ணுவாங்க, உட்காந்து தியானம் பண்ணுறவங்க. அவங்கெல்லாம் மேடைக்கு ஏற்கனவே கேட்டாங்க, நீங்கள் என்ன பேச போகிறீங்க, எங்களுக்கு தெரியணும். ஏன்னா பல மதத்தினர் இருக்கிறாங்க, நீங்கள் தப்பாக எதுவும் பேசிடக்கூடாது, நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், ஐ டோன்ட் நோ. அங்கே போன பிறகு எனக்கு என்ன கொடுக்குறாரோ ஆண்டவர் தான் பேசவும் சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க பதிலுக்காக காத்திருக்கிற நேரம் மேடைக்கு வந்துட்டேன். வந்துட்டு பேசும்பொழுது சொன்னேன், கடவுள் இருக்கிறாருன்னு எல்லோரும் நம்புறீங்க. எல்லோரும் நீங்கள் பல மதங்களில் வந்திருக்கிறீங்க, எல்லாருக்கும் தெய்வ பக்தி இருக்குது, எல்லோரும் கடவுள் நம்புறீங்க. ஆமாம் நம்புறேன்னு கை கழுத்து சொன்னாங்க. ஓகே, அப்போ கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறீங்க இல்லையா? நீங்கள் எல்லோரும் கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறீங்க, நல்லது. கிறிஸ்மஸ் செய்தி என்னவென்றால், காட் இஸ் த தூணிலும் இருக்கிறாரு, திரும்பலும் இருக்கிறாரு, அதில் மாற்றம் கிடையாது. கர்த்தர் இருக்கிறார். காட் இஸ் தேர் எவ்ரிவேர். த மெசேஜ் ஆஃப் கிறிஸ்மஸ் நற்செய்தி என்னவென்றால், கர்த்தர் நமக்குள் இருக்கிறார். God is with all of us, no doubt. And God is within you. That is Christmas. கிறிஸ்மஸ் என்பது இயேசு கிறிஸ்து உலகத்திலே பாலகனாக பிறந்தார். அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில் அவர் உள்ளே இருக்கிறார், எனக்குள் இயேசு இருக்கிறார். God is within me. அதான் கிறிஸ்மஸ் பிலீஃப்னு சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. அதான் உண்மைங்க. நமக்கு மற்றவங்களும் வித்தியாசம் என்ன, அவங்க எல்லோரும் கடவுள் நம்புகிறாங்க. பல விதமான கடவுள்கள், அவங்களுடைய வழிபாடுகள், அவங்களுடைய தெய்வங்கள், அவங்களுடைய கோயிலில் வித்தியாசம். ஆனால் ஒன்று தான், எல்லோரும் கடவுளை நம்புகிறாங்க, கடவுளை தேடுறாங்க. ஆனால் நமக்கு என்ன வித்தியாசம்? விசுவாசியாக நமக்கு கர்த்தர் நமக்குள் வாசம் செய்கிறார். கொலோசியர் 1:22 வாசிக்கிறோம். மகிமையின் நம்பிக்கையின் ரகசியம் தாங்க, கிறிஸ்து எனக்குள் வாசம் செய்கிறார். எடுத்து வாசிப்போம். கொலோசியர் 1:27. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. நமக்குள் வாசம் செய்யும் தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் கிருபை மிகுந்த தேவன். அவர் நமக்குள் வாசம் செய்யும் பொழுது நாம் கிருபை மிகுந்த மக்களாக மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விஷயம் இருக்குதுங்க? இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார், இயேசு எனக்கு சொந்தமானவர், நான் இயேசுக்கு சொந்தமானவன், இயேசு என்னை வழி நடத்துகிறார் என்ற நிச்சயம் நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அப்பொழுது கிருபை புரிந்த மக்களாக நாம் வாழ முடியும். பவுலுடைய அனுபவம் தாங்க. அவர் சொல்கிறாரு, பலவீனங்களின் மத்தியிலே நான்
என்னுடைய தேவனுடைய பலன் பூரணப்படுகிறது. ஆக பலனை குறித்தான் கவலைப்பட போகிறதில்லை. தேவனுடைய பலன் என்னிலே பூரணப்படுகிறது. ஆகவே உங்களுக்கு காணப்படும் பலவீனங்கள், சுகீனங்கள், நீங்கள் படும் பாடுகளை குறித்து கவலைப்பட வேண்டாங்க. இந்த பாடுகள் மத்தியிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, லீலி புஷ்டங்கள் மத்தியில் முள்ளுகள் காணப்படும். முட்கள் உண்டு, அந்த முட்கள் மத்தியில் லீலி புஷ்பமாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம், அந்த தைரியத்தோடு நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் தொடர்ந்து செல்வோம். அடுத்தபடியாக இன்னொரு மனிதனை வாசிக்கிறோம். அவர் பேர் மோசே. மோசே வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் பிறந்த நாள் முதற்கொண்டு மரிக்கும் வரை அவர் தேவ கிருபையிலே அவர் தாங்கப்பட்டார். குழந்தையாக இருக்கும் பொழுதே ராஜாவுடைய கட்டளை, எல்லா குழந்தைகள், ஆண் குழந்தைகளை ஆற்றில் தூக்கி போட்டுருங்க, கொன்று விடுங்கள் என்கிற ஒரு கட்டளை. அந்த சூழ்நிலையிலே மோசே பாதுகாக்கப்பட்டார். தேவ கிருபை. பின்பு அவர் பார்வோனின் அரண்மனையிலே, பார்வோன் குமாரத்தியின் கண்காணிப்பிலே, பராமரிப்பிலே அவர் 40 ஆண்டுகள் எகிப்து பார்வோனின் அரண்மனையிலே இருந்தார். கிருபை. அங்கு இருக்கும் நாட்களிலே அவர் எகிப்தின் சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டார். கிருபை. அதற்கு பின்பு 40 ஆண்டுகள் முடிந்த பின்பு அவர் முற்கோபம் உள்ளவர், முரட்டு சுபாவம் உள்ளவர். ஒருத்தர் அடிக்கிறான்னா அவனை அடித்து கொன்று போட்டு பயந்து ஓடினார். 40 ஆண்டுகள் மீதியான் தேசத்திலே ஆடுகளை மேய்ப்பனாக வாழ்ந்தார். அங்கும் அவரை தாங்கினது தேவ கிருபை. அப்பொழுது அவருக்கு கர்த்தர் தரிசனமானார். முட்செடிகளின் மத்தியிலே அக்னியின் மூலமாக கர்த்தர் அவரோடு பேசினார். தேவ கிருபை. அவர் என்ன சொன்னார்? நான் திக்குவாயன், மந்த நாவு உடையவன், என்னால் இந்த பொறுப்பை செய்ய முடியாது, வேறு யாராவது அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், உன் திக்குவாயின் மத்தியிலே, மந்த நாவின் மத்தியிலே நான் உன்னை உபயோகப்படுத்துவேன், உன் வாயோடு இருப்போ நான் அல்லவோ என்று கூறி அவனை எகிப்துக்கு அனுப்பினார். எகிப்தில் பார்வோனிடம் நின்றான், பேசினான். அநேக காரியங்கள் நடந்தது. 10 வாதைகளை அனுப்பி கடைசியிலே அங்கு 430 ஆண்டுகள் பாடுகளை அனுபவித்த தெய்வ மக்களை அவன் விடுதலையாக்கி கானானை நோக்கி அவன் நடந்து சென்றான். தேவ கிருபை. கானானை நோக்கி செல்லும் பொழுது 40 ஆண்டுகள் அங்கும் அவனை தாங்கினது, வழி நடத்தினது தேவ கிருபை. ஒரு கட்டத்திலே அவனுக்கு இருந்த பொறுப்புகளை அவனால் தாங்க முடியலை. லட்சக்கணக்கான மக்கள், முரட்டாட்டமுள்ள மக்கள், வணங்கா கழுத்துள்ள மக்கள், முறுமுறுக்கிற மக்கள், கலகம் செய்கிற மக்கள், எகிப்துக்கு திரும்பி போக வேண்டும் என்ற விருப்பமுள்ள மக்கள் கானானை நோக்கி நடந்து சென்றாலும் அவருடைய இருதயங்கள் எகிப்திலே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டமுள்ள மக்களை அனுதினம் அவருடைய தேவையை சந்தித்து வழி நடத்த வேண்டும். அவனால் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே, என்னை விட்டுற ஆண்டவரே, இட்ஸ் டூ மச் ஃபார் மீ. நான் ஒரு மனிதன் தனியாக இருந்து இவ்வளோ பெரிய பொறுப்புகளை நான் எவ்வாறு செய்ய முடியும் என்று கர்த்தரிடம் முறையிட்டான். எடுத்து வாசிப்போம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். மோசே சொல்றார், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இடைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்றான். அடுத்தது, எனக்கும் ஜனங்களுக்கும்
உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவோ? இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். மோசேயுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருடைய பார்வையில் என்ன நினைக்கார்? நான் ஒரே ஒரு மனுஷன், இந்த பெரும் கூட்டத்தை, லட்சக்கணக்கான கூட்டத்தில் வழிநடத்தி செல்லணும், அவருடைய அன்றாட தேவைகளை சந்திக்கணும், கர்த்தருடைய சித்தத்தை அறியணும், அவருடைய தொடர்ந்து வழிநடத்தி செல்லணும். கலகக்காரர், முறுமுறுக்கிற ஜனங்கள், நன்றி இல்லாத ஜனங்கள், எவ்வளோ அற்புதங்களை பார்த்துட்டாங்க, கர்த்தர் வழிநடத்தில் கேட்டுட்டாங்க, கர்த்தர் சத்தத்தையும் கேட்டவங்க தான். ஆனால் நன்றி இல்லாமல் கர்த்தரை மறுதலிப்பவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், வழிவிலகி போய் மீண்டுமாக விக்கிரக ஆராதனை செய்கிற இத்தனை மக்களை அவர் வழி நடத்தி செல்ல வேண்டும். சொல்லிட்டார், ஆண்டவர் என்னால் முடியாதப்பா, உம்முடைய கிருபை எனக்கு கிடைத்ததானால் அதுக்கு என்ன அடையாளம்? வாட் இஸ் த சைன் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட்? நான் கிருபை, தேவ கிருபை என்னிடத்தில் இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளங்க? அதான் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும். தெய்வ பிள்ளைகளே, அதிக பொறுப்பு, குடும்ப பொறுப்பு, வேலையில் பொறுப்பு, தொழிலிலே பொறுப்பு, பலவிதமான பொறுப்புகள், அந்த பொறுப்புகளின் பாரத்தை சுமக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? ஒன்றை மட்டும் உறுதி செய்து கொள்ளுங்கள், தேவ கிருபை எனக்கு உள்ளது. அந்த கிருபை இருக்கும் பொழுது அவர் சமூகம் முன்பாக செல்லும். பொறுப்புகளை குறித்து, பாரத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். உலக பாரம், பலவிதமான வியாதிகள், பலவீனங்கள், கடன்கள், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, என்ன பாரமாக இருந்தாலும் ஒன்றை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், தேவ கிருபை எனக்குள் இருக்கிறது, தேவ சமூகம் எனக்கு முன்பாக செல்கிறது. ஒரு முறை சகோதரன் தினகரன் அவர்கள் மதுரையிலே இயேசு அழைக்கிறார் கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தார்கள். அந்த கூட்டத்துக்கு 3 நாள் கூட்டம். அதற்கு இவர் போய் பேசணும், அதுக்காக பெரித அளவில் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார்கள். இவர் அந்த கூட்டத்திற்காக ஜெபத்தோடு உபவாசத்தோடு ஆயத்தமாகி கொண்டிருந்தார். சரீர சோர்வு மிகவும் அவர் தாக்கிடுச்சு. எழுந்து உட்கார முடியல அவரால். அவர் ஜெபத்தோடு இந்த மதுரை ஊழியத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த நாளிலே அவரால் எழுந்து உட்கார முடியல, அவ்வளோ சோர்வோடு இருந்தார். அப்பொழுது நான் அந்த இயேசு அழைக்கிறார் அலுவலகத்துக்கு போயிருந்தேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு நான் சொன்னேன், பிரதர் இருக்காங்கன்னு கேட்டேன். அந்த கீழே செக்ரட்டரி, பிரதர் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க சொன்னாங்க. அப்போ டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம், பட்டு பேர் ஒரு சீட்டில் என் பேர் மட்டும் எழுதி நான் வந்தேன்னு மட்டும் கொடுத்துருங்க, அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நானும் என் மனைவியும் அந்த அவருடைய ஆஃபீஸை விட்டு அந்த காம்பவுண்டு கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே நான் ஓடி வந்தார். அவர், உங்களை பிரதர் கூப்பிட்றாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சார் நானும் என் மனைவியும் அந்த மெத்தையில் போய் பார்த்தோம். ஒரு ஈஸ்டரில் அப்படியே சோர்ந்து சாய்ந்து மிகவும் களைப்பாக காணப்பட்டார். நான் சொன்னேன், பிரதர் ஏன் கூப்பிட்டீங்க எங்களை? நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் அப்புறம் வரோம், இப்போ நான் உங்களை உடனே பார்க்கணும் அவசியம் இல்லை, அப்புறம் வரோம்னு சொன்னேன். இல்லை தம்பி உட்கார சொன்னார். அப்போ சொன்னார், என்ன சொன்னாருன்னா, மதுரையில் அடுத்த வாரம் ஊழியம் இருக்குது, அதுக்காக நான் ஆயத்தப்பட்டுருக்கேன், என்னால் ஒன்றும் முடியல தம்பி. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் சொல்கிறேன். மதுரை மீனாட்சி, மதுரையிலே ஆளுகை செய்கிற அந்த ஸ்ட்ராங் மேன், பலவான், மதுரையில் அந்த ஆவிக்குரிய பலவான் யாருன்னா மதுரை மீனாட்சி. அந்த மதுரை மீனாட்சி முன்னால் நின்றுக்கிட்டு, நீ மதுரைக்கு வந்தீன்னா உன்னை கொன்றுவேன்னு என்னை பயமுறுத்துது. தினந்தோறும் நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அந்த மதுரை மீனாட்சி பெருசாக நிற்குது. அந்த பிசாசு என்ன பயமுறுத்துது. நான் ரொம்ப சோர்வோடு இருக்கேன்னு சொன்னார். அப்புறம் சொன்னார், நான் ஜெபித்து நான் இயேசுவின் நாமத்தினாலே நீ அகன்று போய் கட்டளையிட்ட உடனே ஓடி போயிடுச்சது. ஆனால் சரீர பலவீனம் தாங்க முடியல என்னால்.
அப்படி இருக்கிறவன் தம்பினார். அப்போ அவரை தாங்கினது ஒன்றே ஒன்று தாங்க, தேவ கிருபை. தேவ கிருபை. நீங்கள் கிருபையை ஆண்டு கொடுக்கும் பொழுது விசேஷத்தை அபிஷேகத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. நீங்கள் கிருபை பெற்ற வாழ்க்கையை பாருங்கள். மரியாளுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது, அவளுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை ஆண்டு கொடுத்தார். மோசைக்கு கிருபை கொடுக்கப்பட்டது, பெரிய ஊழியத்தை கொடுத்தார். ஆனால் மோசையோடு இருந்து அவருடைய சமூகம் அவர் முன்பாக சென்றது. அந்த காரியத்தை அவர் செய்து முடிக்கத்தக்கதாக ஆண்டு கிருபை பாராட்டினார். என்ன சொல்ல ஜெபம் பாருங்கள், நீங்கள் எங்களோடு வருவதனால் அல்லவோ நம்முடைய கிருபை எனக்கு இருக்க ஒரு அடையாளம். நம்ம கொடுக்கப்பட்ட அடையாளம் கர்த்தர் நம்மோடு கூட வருகிற நிச்சயம் உங்களுக்கு வந்துடுங்க. நீங்கள் தனியாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. தேவ கிருபை எனக்கு இருக்குது. அதுக்கு அது கிருபையின் அடையாளம் என்னவென்றால் கர்த்தரின் சமூகம் எனக்கு முன்பாக செல்கிறது, கர்த்தர் என்னோடு கூட வருகிறார் என்ற நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க. நீங்கள் எதுக்கு வந்து கவலைப்பட மாட்டீங்க. அதுதான் இந்த வேளையில் ஞாபகம் இருந்துச்சு எனக்கு. தேவ கிருபை எப்படியாக தேவதாசனை தாங்கினது, அந்த ஊழியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க ஆண்டு கிருபை பாராட்டினார். உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் சவால்கள் ஏராளமாக இருக்கலாம். உங்கள் சுய பலத்தினாலே உங்களால் சாதிக்க முடியாது, நிச்சயமாக முடியாது. பிசாசு அப்படிப்பட்ட போராட்டங்களை கொண்டு வருகிறான். உங்கள் சுய பலத்தினாலோ உங்கள் சுய ஞானத்தினாலோ உங்களால் அதை மேற்கொள்ள முடியாது. ஆனால் தேவ கிருபை உங்களோடு இருக்கும் பொழுது தேவ சமூகம் முன்பாக செல்லும், அவர் உங்களோடு கூட இருப்பார். அந்த நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அதை மனுஷரும் காண்பார்கள். ஹல்லேலூயா. அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மோசேக்கு பலவீனம் இருந்தது, திக்குவாயன், மந்த நாக்கு உள்ளவன், என்ன பேசணும்னு தெரியாது. சிலருக்கு சூழ்நிலையில் என்ன பதில் சொல்லணும்னு தெரியாது. சத்துருக்களை நெருக்கும் பொழுது என்ன சொல்லணும், என்ன பேசணும், என்ன தீர்மானம் எடுக்கணும் உங்களுக்கு தெரியாது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சரியான வார்த்தைகளை உங்கள் வாயில் போடுவார். மோசேக்கு நடந்தது அங்கே. அவர் திக்குவாயன், அவரால் சாதாரணமாக பேச முடியாது. ஒரு எனக்கு உள்ள நண்பரை குறித்து கூறுகிறேன். துபாயில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வேலை செய்யும் பொழுது அங்கே ஒரு ஜெப ஐக்கியம் இருந்தது. அதிலே ஒரு தெய்வ மனிதர் ரட்சிக்கப்பட்டவர் வெள்ளூரிலிருந்து வந்தார். அவர் அங்குள்ள ஹாஸ்பிட்டலில் ஃபார்மசிஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் பேர் எட்வின் ராஜகுமார். அவர் கர்த்தரை நேசிக்கிறவர், கர்த்தர் மேல் வாஞ்சை மிகுந்தவர். ஆனால் அவரால் 2 வார்த்தை தொடர்ந்து பேச முடியாது. திக்குவாய், ஜெபிக்க முடியாது, சாட்சி சொல்ல முடியாது. எங்கள் ஐக்கியத்தில் பைபிள் எடுத்து சத்தம் வாசிக்க முடியாது. அந்த அளவுக்கு திக்குவாய்வர். ஆனால் இத்தனைக்கு மத்தியில் அவர் கர்த்தரை நேசித்தார். அவர் ஜெபம் என்ன? ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். என்னுடைய பலவீனத்தின் மத்தியிலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். நான் உமக்கு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. அவர் இப்படி தான் ஊழியம் செய்யணும், அப்படி தான் ஊழியம் செய்யணும் கேட்கவே இல்லை. நான் உமக்கு ஊழியம் செய்யணும். நான் இங்கே என்ன துபாய்க்கு கூப்பிட்டு வந்திருக்கிறேன், ஆஸ்பத்திரியில் ஃபார்மசிஸ்ட்டாக வேலை செய்கிறேன், இது முக்கியம் கிடையாது. இந்த இடத்திலே நான் உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று வைராக்கியத்தோடு ஒரு ஜெபித்து வந்தார். பாருங்கள், ஆண்டவர் படிப்படியாக அவர் திக்குவாயை மாற்றி அவர் பேசவும், வேதத்தை எழுந்து நின்று வாசிக்கவும், ஜெபிக்கவும், சாட்சி கூறும் படிப்படியாக உயர்த்தினார். இன்றைக்கு சொல்லுகிறாங்க, துபாயில் உள்ள பெரிய சபை 2000 பேருக்கு மேலே பண்ணுறாங்க சபையில். அதுக்கு இன்றைக்கி ஒரு போதகராக இருக்கிறார் பாஸ்டர் எட்வின் ராஜகுமார். இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறார். திக்குவாயன், ஆனால் ஆண்டவரே, நான் உம்முடையவன், உம்முடைய கிருபை என்னில் இருக்கிறது, நான் உமக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று கொள்ளும்போது கர்த்தர் உண்மையாகவே அந்த பலவீனத்தின் மத்தியிலே அவருடைய பலனை பூரணமாக விளங்க பண்ணி அவர் இன்றைக்கும் கூட வல்லமையாக அவர் உபயோகப்படுத்தி வருகிறார். கர்த்தர் பரிசுத்த ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுக்கு பலவீனம் இருக்கலாங்க, ஆனால் வாஞ்சி இருக்கிறான். நான் ஊழியம் செய்யணும், விசுவாசத்தில் வளரணும், கர்த்தருக்காக சாட்சியாக நிற்கணும், அந்த வாஞ்சி இருக்கு இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாஞ்சியை கொடுத்துருக்குது பரிசுத்த ஆவியானவர். இருக்கிற வண்ணமாக நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் கிருபை உங்களுக்கு தாங்க. மரியாள் சாதாரண ஒரு 13 வயசு பிள்ளை. அவள் வாழ்த்தும் போது என்ன சொல்கிறார் தேவதூதன்? கிருபை பெற்றவளே நீ வாழ்க. கிருபை, தேவனுடைய கிருபை அவள் இருந்தது.
தேவ கிருபை இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு ஊழியத்தை வச்சிருந்தார். அவளுக்கு தெரியாது, கல்யாணத்துக்காக காத்திருந்தார். பரிசுத்தாவின் மேல் வரும், நீ கற்பம் தரிப்பாய், இயேசுவை அந்த பெருவாய் அந்த திட்டத்தை சொன்ன மாத்திரத்தில் கலங்கினாள், திகைத்தாள். எப்படி ஆகும் என்று கேட்டாள். தேவ சித்தத்தை அறிந்த மாத்திரத்திலேயே அவள் தன்னை அர்ப்பணித்தாள். ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது, நான் உம்முடைய அடிமை என்று தன்னை அர்ப்பணித்தாள், தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாள். அடுத்த நிமிடமும் பாருங்களேன், வீட்டுக்குள்ளே அடங்கி இருந்த மரியாள் தீவிரமாய் எழுந்து தூரத்தில் இருக்கும் யூதா தேசத்தில் உள்ள மலை பட்டணத்திற்கு சென்று அங்கு எலிசபெத் சந்தித்த நற்செய்தியை அவள் அறிவித்தாள். கர்த்தரை துதித்து பாடினாள். வாழ்க்கையை மாறி போச்சு. என்றைக்கு தன்னை அர்ப்பணித்தாளோ, உங்களுடைய சித்தத்தின் ஆகக்கடவுள் அர்ப்பணித்தாளோ, ஊழியம் அவள் வாழ்க்கையிலே துவங்கினது. இந்த வேளையில் கூட ஒரு சவாலாக கூறுகிறேன், பல கேள்விகள் இருக்கலாம். நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவன், ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பெற்றவன், நான் கர்த்தருக்காக ஊழியத்தை விரும்புகிறேன் என்றாலும் கூட எனக்கு இந்த பாரம் இருக்குது, அந்த பொறுப்பு இருக்குது என்ற சவால்கள் இருக்கலாம். இத்தனைக்கு மத்தியிலே உங்கள் சவால்களை கர்த்தர் அறிவார், உங்கள் பலவீனங்களை கர்த்தர் அறிவார். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். பலவீனங்கள் மத்தியிலே அவர் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு காரியத்தை கூறி நான் முடிக்க விரும்புகிறேன், நேரம் கடந்து விட்டது. தாவீதுக்கு அருளப்பட்ட நிச்சய கிருபை. ஏசாயா 55 அதிகாரம் 3 தாவீதுக்கு அருளப்பட்ட நிச்சய கிருபை. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 55:3. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கூறுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன், எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் செய்வான். அப்போஸ்தலர் 13:33-34 எனக்கு சித்தமானவர்கள் எல்லாம் செய்வான், என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கூறுகிறார். இந்த தாவீது யாருங்க? அப்படி வாழ்க்கையின் துவக்க நாங்கள் சாதாரண ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனாக தான் துவங்கினாங்க. அங்கே ஒன்றும் தெரியாது. அவங்களோட உலகமே வனாந்தரம், ஆடுகளை மேய்க்க வேண்டும், ஆடுகளை பாதுகாக்க வேண்டும். அதுக்கு மேலே he never had any imagination beyond that round. ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே தன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தர் அவன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் தீர்மானித்து வைத்திருந்தார். கர்த்தரை தீர்மானம் மகா பெரிது, அவன் நினைத்ததற்கும் மேலானது. அவன் நினைத்து கூட பார்க்கல. அவன் மெய்ப்பனாக இருந்தான். பின்பு இந்த ஆடுகளை கவர்ந்து செல்ல கரடி வந்தது, சிங்கம் வந்ததை மேற்கொண்டான். கோலியாத்தை சந்தித்தான், கர்த்தரின் நாமத்தினாலே சந்தித்தான், கோலியாத்தை மேற்கொண்டான். எல்லாம் தேவ கிருபை. பின்பு அவன் உயர்த்தப்பட்டான், 3 முறை அபிஷேகிக்கப்பட்டான் ராஜாவாக. அவன் வாழ்க்கையில் எல்லாம் உயர்ந்துக்கிட்டே போகிறான். தாவீது யாருங்க? தாவீது நம்ம ஒவ்வொருவருக்கும், விசுவாசிகளுக்கு முன் அடையாளமானவன், நமக்கு முன் நிழலாட்டமானவன். தாவீதுக்கு கொடுத்த அந்த நிச்சய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார்கள். கிருபன் போடுற கிருபைகள், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு கட்டளையிடப்பட்ட நிச்சயமான கிருபைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள். எபேசியர் 2:8 வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீங்க. அது தேவனுடைய ஈவு. ரட்சிப்பு தேவனுடைய கிருபை, அபிஷேகம் தேவனுடைய கிருபை, கர்த்தர் வார்த்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் தேவனுடைய கிருபை, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய கிருபை, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு தேவனுடைய கிருபை, நமக்கு கொடுக்கப்பட்ட உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தேவனுடைய கிருபை, நித்திய கிருபைகள். நாம் விசுவாசிகள். தாவீது நமக்கு முன் அடையாளமானவன்.
அவனுக்கு கொடுக்கப்பட்டது நித்திய கிருபைகள். அதோடு கூட சொல்கிறார் நித்திய உடன்படிக்கை. கிருபைகளும் நித்திய உடன்படிக்கையும் ஒன்றாக செயல்படுகிறது. தாவீதையும் சவுலையும் நம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். முதலாவது சவுலை தான் ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தினார். அவனுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் அந்த கிருபையை இழந்து போனான். அந்த கிருபை அவனை விட்டு விலக்கப்பட்டது. காரணம் என்னங்க? அவன் தானாகவே கர்த்தரை சார்ந்திராமல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தான். அது அவனுக்கு சாபமாக எண்ணப்பட்டது. கிருபையை இழந்த நிலையிலே காணப்பட்டான். அவனுக்கு கொடுத்த கிருபையை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். ஆகவே நாம் ஒன்றை உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஒன்று, நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ரட்சிப்பின் மூலமாக, முதல் காரியம். ரெண்டாவது, அந்த கிருபைக்குள் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். கிருபை பெறுவது ஒன்றுங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக நமக்குள் வாசம் பண்ணுகிறார். கிருபை பெற்றுவிட்டோம். அந்த கிருபையிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். கிருபையிலே வளர வேண்டும். கிருபையிலே பெருக வேண்டும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை, கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையாக காணப்படுது. கிருபையிலே நிலைத்து இருக்கிறது, கிருபையில் பெருகுவதுன்னு மிக முக்கியமான காரியம். அந்த கிருபையை நாம் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. அதை தான் தேவன் விரும்புகிறார். அதைத்தான் இந்த நாளில் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிருபை பெற்ற மக்களையும் வயதில் வாசிக்கிறோம், கிருபையை இழந்த மக்களையும் நம்ம வயதில் வாசிக்கிறோம். ஏசாவை குறித்து வாசிக்கிறோம். அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் இருந்தது. அதை அவன் அற்பமாக எண்ணினான். அவன் வாழ்ந்த நாட்களிலே சேஷ்ட புத்திர பாகம் என்றால் அவன் மூத்த மகன், அவனுக்கு இரட்டிப்பான பங்கு உண்டு, குடும்பத்திற்கு தலைவன், எல்லா தீர்மானங்களும் அவன் தான் நடப்பார். ஆக அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து, ஆவிக்குரிய அந்தஸ்து கொடுக்கப்பட்டது, சேஷ்ட புத்திர பாகம். ஆனால் அதை அவன் அற்பமாக எண்ணி ஒருவேளை போஜனத்திற்காக அது விற்று போட்டான். அது நிமித்தம் அவன் தேவ கிருபையை இழந்து போனான். பின்பு அதை தேடி அலைந்து புலம்பி அழுதும் அது அவனுக்கு கிடைக்காமற் போயிட்டு. ஆகவே தேவ கிருபையை நம்ம எழுந்துவிடக்கூடாது. ஏசாவுக்கு கொடுக்கப்பட்டது சேஷ்ட புத்திர பாகம். நமக்கு என்ன காண்ட கொடுத்துருக்காரு? புத்திர சுவிகாரம். சேஷ்ட புத்திர பாகத்தை காட்டில் மகா பெருதுங்க. எபேசியர் 1:4 நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்பட்டது நாம் ஸ்வீகார புத்திரர்கள். எபேசியர் 1:4. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் சுவிகார புத்திரர். சேஷ்ட புத்திர பாகத்தை காட்டிலும் மகா பெருதுங்க. நம்ம அனைவரும் கொடுக்கப்பட்ட மேலான அந்தஸ்துங்க. நம் அனைவரும் சுவிகார புத்திரர். We are adopted children of God. What a great privilege. அதை நாம் ஒரு காலம் இழந்து விடவே கூடாது. அதுக்கு நம்ம கிருபையை இழந்து விடாமல் நம்ம அந்த கிருபையை நம்ம தக்க வைத்துக் கொள்ளணுங்க. அதில் வளரணும், பெருகணும். அதில் சவுல் செய்த பாவம் அவன் பில்லி சூனியத்தை நம்பினா, அஞ்சனம் பார்க்குறவன்ட போனான், ரெண்டகம் பண்ணினா, அவனுடைய பாவங்களை போட்டிருக்கார். அது நிமித்தம் கர்த்தர் அவனை விட்டு தன்னுடைய கிருபையை விலக்கி போட்டார். அதை தாவீதுக்கு கொடுத்தார். இந்த நல்ல நாளிலே நாம் நம்முடைய நிலைமையை சற்றே நிதானித்து சோதி தருவோம். கர்த்தர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தம் ஏசாயா 54:8. ஏசாயா 54:8. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிக்கிறோம். 10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும்
என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கருத்து சொல்கிறார். தாவீதின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் கிருபையை பெற்றவன், கர்த்தருக்கு சித்தமானதெல்லாம் செய்தவன், ஒரு இறுதிக்கு ஏற்ற தாசன். என்றாலும் என்ன நடந்ததுங்க? பாவத்தில் விழுந்தான். பாவத்தில் விழுந்து பார்த்து என்ன பண்ணாவன்? உடனே மனம் திரும்பினான். சங்கீதம் 51:1 வாசிக்கிறோம், 51:1 வாசிக்கிறோம், தேவனே உமது கிருபையின்படி இறங்கும். மீண்டுமாக கர்த்தரில் மன வருத்தத்தோடு உடைந்த மனதோடு மனஸ்தாபப்பட்டு மீண்டுமாக அந்த கிருபைக்குள் அவன் பிரவேசித்தான். அதுதான் நம்ம செய்யணுங்க. நாம் அனைவரும் முற்குறிக்கப்பட்டவர்கள். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட சகல ஆசீர்வாதத்துக்கு நாம் சுதந்திரவாளிகள். நித்திய கிருபைகள் கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கார்கள். ஒருவேளை பாவத்தின் நிமித்தம், சோதனைகள் நிமித்தம், சூழ்நிலைகள் நிமித்தம் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கலாம், பின்வாங்கி போயிருக்கலாம். பேதுரு மாதிரி கொடுக்கும்போது ஒரு மனுஷரை பிடிக்கிறடாக்கும் சொன்னார். பின் சபையை உண்மையில் கட்டுவதுன்னு சொன்னார். என்ன பரிதாபம் பாருங்கள். அவனும் ஆண்டவரை அவன் மறுதளித்தான். அது நிமித்தம் அவன் மனசாபப்பட்டான், மனம் கசந்து அழுதான். திரும்ப ஆண்டவர் அவன் தேடி போனார். கர்த்தரிடத்தில் அவன் சேர்ந்தாங்க. ஒருவேளை நீங்கள் பேதுரு போல நீங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போயிருக்கலாம். தாவீதை போல ஒருவேளை பின்வாங்கி பாவத்தில் விழுந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் தயவு மிகுந்த தேவன், நம் பாவங்களை மன்னிக்கிற தேவன், நம்மை அறிந்திருக்கிற தேவன். உடைந்த மனதோ ஆண்டவரே என்னை மன்னியும், நான் பாவம் செய்து விட்டேன், உங்கள் பிரியமில்லாததை செய்து விட்டேன், உங்களை துக்கப்படுத்தி விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், உடைய கிருபையினாலே நிரப்பும், உடைய கிருபை நிமித்தம் என்னை வழிநடத்தும் என்று தேவ கிருபையை பற்றி கொண்டு கர்த்தர் திரும்பும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் நம்மை மீண்டுமாக தன்னுடைய புத்திரனாக ஏற்றுக்கொள்ள ஆவலோடு காத்திருக்கிறார். இளைய குமாரனை குறித்து அறிவீர்கள். வீட்டு வெளியே போயிட்டான், பாவ ஜீவியம் எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் பன்றிகள் மத்தியில் காணப்பட்டான். அங்கு அவன் மனசாப்பட்டான். அன்று உணர்ந்தான், தன் தவறை உணர்ந்தான். நான் தகப்பனிடத்தில் திரும்பி போவேன்னு ஒரு தீர்மானத்தோடு எழுந்து புறப்பட்டான். தகப்பன் ஓடி வந்து அவனை ஏற்றுக்கொண்டார். வீட்டை விட்டு வெளியே போனவன் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்பட்டான். என் மகன் மரித்தான், இதோ பிழைத்தான் சொல்லி அவனை ஏற்றுக்கொண்டார். அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளே இருந்த மூத்த குமாரன் வீட்டுக்குள்ளேயே போயிட்டான். இவனை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? அவனை குறித்து எரிச்சலையும் மனக்கசமையும் கொட்டினான். கடைசியில் என்ன ஒரு பரிதாபமான முடிவு பாருங்க. வெளியே போனவன் உள்ளே வந்துட்டான். மூத்த குமாரன் வீட்டிலே இருந்தவன் வெளியே போயிட்டான். காரணம் அங்கே மனக்கசப்பு, எரிச்சல். மனக்கசப்பு நிமித்தம், எரிச்சல்கள் நிமித்தம், மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது நிமித்தம் உங்களுக்குள்ள கிருபையை நீங்கள் எழுந்து போகாதீங்க. இந்த நாள் நல்ல நாள், கர்த்தர் நமக்கு கொடுத்த நாள். நம்மை நாமே நிதானித்து சோதித்தறிவோம். கிருபை மிகுந்த தேவன் நமக்குள் வாசம் செய்கிறார். கிருபை மிகுந்த தேவன் நமக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார். நம்ம உள்ளத்தின் கதவை தட்டி கொண்டு நிற்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மை அர்ப்பணிப்போம். இருக்கிற வண்ணமாகவே நாம் கர்த்தரில் வருவோம். ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், உம்மை துக்கப்படுத்தி விட்டேன், உம்மை மறுதலித்து விட்டேன், உம்மை காட்டி கொடுத்தேன், என்னை மன்னியும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது உண்மையாகவே கர்த்தர் நம் பாவங்களை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்ள தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார். இந்த நாள் நல்ல நாள், ஒரு அர்ப்பணிப்பின் நாள். மீண்டுமாக கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வருகிற நாள். ஒரு சிறிய பாடலை பாடி நாம் ஜெபித்து முடிப்போம். 1503 தம் கிருபை பெரிதல்லோ, தம் கிருபை பெரிதல்லோ. 1503 1503 தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலோ இம்மட்டும் காத்தருளவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ள
கிருபை இன்னும் தேவை கர்த்தாவே. பாவியாகிய என் மீது கிருபையாக இறங்கும் என்று எடுத்த ஜெபத்தை நீர் கேட்டீரேன். தாவீதை புதுப்பித்தீரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே எங்கள் ஜெபங்களை கேளும் அப்பா. பாவியாகிய என் மீது கிருபையாக இறங்கும். உம்முடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை ஐயா. இந்த பொல்லாத உலகத்திலே கர்த்தாவே ஆண்டவரே எனக்கு தேவை உம்முடைய கிருபை தாப்பனே. என்னுடைய போராட்டங்களை அறிந்திருக்கிற தேவன், என் பலவீனங்களை அறிந்திருக்கிற தேவன், என்னை எதிர்க்கும் சக்திகளை அறிந்திருக்கிற தேவன். என்னால் முடியாத ஆண்டவரே, நான் பலவீனன். என் சுய பலத்தினாலோ என் சுய ஞானத்தினாலோ என்னால் எதையும் செய்ய முடியாது கர்த்தாவே. நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் வேண்டும் ஆண்டவரே. கிருபையாக இறங்கி என் சூழ்நிலைகளை பொறுப்பெடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே. இந்த அன்பான பிள்ளைகளை கர்த்தாவே, உம்மை நாடி வந்திருக்கிற பிள்ளைகள், உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே கண்ணோக்கி பாருவப்பார். ஒவ்வொருவரும் கர்த்தாவே, ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும், ஒவ்வொரு சகோதரனும் ஒரு சகோதரி, ஒவ்வொரு குடும்பங்களும் கடந்து போகிற சோதனையின் பாதை ஆண்டவரே நீர் அறிவீர். வேதனையின் பாதை நீர் அறிவீர். வியாதியின் பாதையை அறிவீர். கண்ணீரின் பாதையை அறிவீர். கடன்கள் மத்தியிலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் தத்தெடுப்பதை காண்கிறீரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. கிருபையாக இறங்கும். ஒவ்வொருவரையும் பேர் பெறாக சந்தியும் கர்த்தாவே. உடைய கிருபையினாலே முடிசூட்டும் ஆண்டவரே. உம்மை கொண்டு மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு ஆசீர்வதையும் கர்த்தாவே. உடைய பிள்ளைகள் கர்த்தாவே கிருபைகள் பெற்றது பிள்ளைகள் மட்டுமல்ல கர்த்தாவே, கிருபா பாத்திரங்கள் கர்த்தாவே. கிருபா பாத்திரங்களாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி நோக்கம் இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். உடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளும். ஒவ்வொரு பிள்ளையுடைய ஆசிரியத்து காத்துக்கணும். சந்தியும், திடப்படுத்தும், உறுதிப்படுத்தும், புதுப்பியும் ஆண்டவரே. பழவைகள் ஓடி போகட்டும் கர்த்தாவே. இன்று காண்கிற எகிப்தியனை இவர்கள் ஒருபோதும் காணாதபடிக்க கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் கர்த்தாவே. செங்கடலை கர்த்தாவே நீ பிளந்து விடும் ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து எங்களை வழி நடத்தும். உம்மோடு கர்த்தாவை சேர்த்து கொள்ளும், அரவணைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் பரமபிதாவே. ஆமென்.